வெள்ள நிவாரணத்திற்காக வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் வழிப்பறி செய்யப்படுவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கொட்டாப்புளிச்சாவடி, தம்பிக்கு நல்லான்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் அன்புமணி ராமதாஸ் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் மனிதநேயத்துடன் வழங்கும் நிவாரணப் பொருட்கள் வழிப்பறி செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு அறிவித்துள்ள வெள்ள நிவாரண நிதி மிக குறைவு என்றும் 20,000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒரு அரசாங்கம் பொருட்களை அபகரிக்கின்ற ஒரு செயல் இங்கே வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தது 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தால்தான் இது ஓரளவுக்கு இந்த நிலைமையை முன்னேற்ற முடியும். ஆனால் அந்த பணத்தை, அந்த நிதியை குழுவாக, அனைத்து கட்சி குழுவாக கூட்ட வேண்டும். ஏன்னா ஊழல் தெரியும், அரசாங்கம் ஊழல் கொள்ளையடிக்கிறது, வழிப்பறி செய்த அரசாங்கம் தெரியுது. இந்த அரசாங்கத்துக்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்தா முற்றிலும் கொள்ளையடித்து விடுவார்கள்.